ஹே ஹலோ. ஒரு நாள் ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருடுறதுக்காக போயிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில காவல் காக்கிற டாக் அவனையும் உத்து பார்த்துட்டு இருந்துச்சு. எதுவுமே பண்ணல. அவன் உள்ள போய் திருடத்துக்கு அப்புறமா இது கத்த ஆரம்பிச்சிருமோன்னு நினைச்சு அவன் பாக்கெட்ல இருந்த பிஸ்கெட் எடுத்து அந்த டாக் கொடுத்தான். அந்த டாக் உடனே கத்திட்டே போயிட்டு அவனை கடிச்சிருச்சு. அந்த திருடன் அந்த டாக் கிட்ட கேட்டான், நான் உனக்கு ஃப்ரீயா தானே பிஸ்கெட் கொடுத்தேன், அப்புறம் எதுக்கு என்ன கடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாக் சொல்லிச்சு, நீ என்னோட எஜமானோட ஃப்ரெண்டா இருப்ப, ரிலேட்டிவா இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை எதுவுமே பண்ணாம இருந்தேன். ஆனா நீ எப்ப எனக்கு ஃப்ரீயா பிஸ்கெட் கொடுத்தியோ அப்பவே நான் பண்ணிட்டேன், நீ திருடனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்ல கர்த்தரோட சத்தம் எது, சாத்தானோட சத்தம் எதுன்னு தெரியாம சில டைம்ல நம்ம செவி கொடுத்துரும். ஆனா அதை நம்ம நிதானிச்சு அறியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லிட்டு 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டுள்ளதுங்க. நம்மளோட புத்தியை வச்சு நம்ம எது கர்த்தரோட சத்தம் எது சாத்தானுடைய சத்தம்ன்றதை நிதானிக்கணும்.